கருப்பசாமி சென்னை மாநகர் பாரு மர மர மாதிரி எதிப்பாங்க. மெட்ராஸ் மெட்ராஸ் நல்ல மெட்ராஸ். தமிழ்நாடுன்னு சொல்லுங்க, மெட்ராஸ்ன்னு சொல்லாதீங்க. சென்னை அவங்களுக்கு எந்த இடம்? பெருங்குளத்தூர். ஊத்தங்கரை யாருப்பா? நீ தானே ஊத்தங்கரை. கால் வந்துட்டு வா, அப்படியே எட்டி பார்த்து போயிட்டான் போலுக்கு. நல்ல காலில் வந்துட்டு வாடா. இன்னொருத்தர காலம் வந்துட்டு வரலாம். நீ என்ன ரொம்ப அளவு எடுத்துட்டல? இத என்ன அளவு எடுக்க? டெய்லரா? ஓ, அதான் அளவு எடுக்காமனு சாமி சொல்லுது, அதான் கேட்டேன். கால் வந்துட்டு வா. யாருக்கெல்லாம்டா அளவு எடுப்ப? அப்படியா? ஜென்ஸுக்கு மட்டும் தானடா தைக்கிற? லேடிஸுக்கு யாரும் அளவு எடுக்கா? சரி, அதான் உன் கொண்டாட்டியை கேட்டேன். இவன் அளவு எடுக்கணும்னு சொல்லி களவு எடுக்காண்ட அப்படின்னா, அதான் ஒரு வார்த்தை கேட்டு பார்ப்பேன்னு கேட்டேன். கால் வந்துட்டு பேலுக்கு இருந்துட்டு எந்திக்க முடியல, முட்டலா வலிக்கு. இப்போ உன்னுடைய தொழிலை முடக்கி வச்சிருக்கடா. அப்படி முடக்கி வச்சிருக்கிற காரணத்தால இப்ப பழைய மாதிரி மக்கள் வரவுகள் நின்று விட்டது. உண்மையா இல்லையா? இதனால நிறைய கடன்கள் ஆயிடுது. இந்த கடன் ஏன் வந்துச்சு? சந்தோஷமா பேசி பழகிறவங்களுக்கு அப்பப்ப லேசு லேசா கொடுத்து உதவிக்கிட்டு இருந்தோம். நம்ம சில பேர்கிட்ட வாங்கியும் கொடுத்தோம். அவகிட்ட இருந்து பணத்தை வாங்கல, நம்ம பாசத்தை வாங்கணும். இப்போ மோசம் போயிட்டோம். காலில் வந்துட்டு வாங்க. அதனால உன் பொண்டாட்டி உள்ளத்தை போய் பார்த்தேன். இவன் ஆளு சரியில்லை, இதுக்கு முன்னால எல்லாம் கரெக்டா இருந்தான், இப்ப இவன் ஏதோ கோளாறு ஓடுது அப்படின்னு சொல்லி அவன் மூஞ்ச தூக்கிக்கிட்டு இருக்கா. உண்மையா இல்லையா? உண்மைதான். அவனுடைய மனத்தையும் சரி பண்ணணும், உன் தொழிலையும் சரி பண்ணணும். சாமி, நான் ஒரு 4 பேரை நிரந்தர கஸ்டமரா வைக்கணும்னு நினைச்சிருக்கேன். அவங்க மூலமா எனக்கு நிறைய ஆட்கள் வரும். வருமா வராதா? அவங்க என்னை விட்டு பெயரக்கூடாது, என் கையிலேயே இருக்கணும். இது உன் உள் மனசுக்குள்ள இருக்கிற ரெக்கார்டு. உண்மைதானே? அதுல எந்த கெட்ட பேரும் வந்துடக்கூடாது, எந்த குழப்பமும் வந்துடக்கூடாது. தொழில் தொழிலா இருக்கணும், நட்பு நட்பா இருக்கணும், பாத்தம் பாத்தமா இருக்கணும். இடைஞ்சல் யாராலையும் வந்துடக்கூடாது. என்னடா சொல்லுத? மனுஷன்டா நீ. கால் வந்துட்டு வா. உழையத்தான் செய்யும், பரவாயில்ல. கருப்பசாமிக்கு அதனால இந்த தொழிலை வளமாக்கி தரேன். இந்த தொழிலை கட்டிருக்கக்கூடிய கட்டுகள் அறுந்து போகுது. உன் மூலமா பலனடைய வேணும்னு நினைத்த ஒரு பொம்பளையால தான் இந்த தொழில் நஷ்டப்பட்டிருக்கு. நல்லா புரிஞ்சுக்கா, மனத்தில் உனக்கு புரியும். இப்போ உன்னுடைய மகனுக்கு நல்ல வாழ்க்கையும் தொழிலையும் அமைச்சு தரணும். தை மாசத்திலிருந்து நடத்தி தரேன், வெற்றியாகும். ஆட்களை எடை போடுறதுல பொல்லாத பெய நீ. அப்படி எடை போட்டு கடைசியில் ஏமாந்து போயிட்டு எடா காப்பாற்றி தரேன். நல்லாரு, பணமும் கொடுக்குறேன், எல்லாம் வெற்றியாக்கி தரேன். சந்தோஷமா என்னை பார்த்துக்கிட்டே இருக்கு. போயிட்டோம். அதே சென்னை மாநகர் கருப்பசாமி, என் மண்ணை வித்து தந்துட்டனா கோடி புண்ணியம். உனக்கு மண்ணா வீடாப்பா? வீடு. அதான் கீழே விழுந்தோடனே மண்ணா வீடுன்னு கேட்டேன். உனக்கு வீடு. மண்ணை விற்க வேண்டி வந்து வீடா? பில்டிங் விற்கிறது பின்னால பார்க்கிறேன். கருப்பசாமிக்கு
நல்லா இருக்கீங்களா எல்லாரும்? என்ன கோர்ட்டுக்கு போகிறேன்? வரலாம். அதை அட்வான்ஸ் போட்டுருவோமா? அப்போ அது தகுந்த ஒரு வக்கீல் அந்த டாக்குமெண்ட்டை வச்சிருக்காரு. அவர் நல்ல வார்த்தையை தான் சொல்லுதாரு. உன் இடத்துல கொஞ்சம் மார்ஜின் வச்சு வித்துக்கலாம்னு நினைக்கிறாரு. விட்டு கொடுக்கலாமா? நமக்கு தேவை பணம். நீ என்னவும் செஞ்சுட்டு போ. கால் வந்துட்டு அடிப்போம் போ. பிசினஸ் பேசிக்கலாம்ல கொஞ்சம். என்னடா தம்பி? கர்மசாமிக்கு இந்தா தை மாதத்துக்குள்ளே அட்வான்ஸ் வாங்கி தரேன். கடனெல்லாம் தீர்த்து வெற்றியாக்கி தந்துடுறேன். இருந்து நாளைக்கு என்னை பார்த்து போ. ஆமாம், என்னை பார்த்து போப்பா. ஓகே. அதே சென்னை மாநகர் பில்டிங்கை விற்கிறதுக்கு வந்தவன் வாப்பா. ஐயா ஐயா ஐயா, உன் வீட்டுக்கு போறவங்கள ஒரு விநாயகர் கோயில் இருக்கோடா. 1 2 இந்த பக்கத்தில் ஒரு பக்கத்தில் அம்மன் கோயில் இருக்கு. சரிண்ணா? இந்த பக்கத்தில் விநாயகர் கோயில் இருக்கு. அடுத்த ஸ்ட்ரீட்டுக்கு போற முனையில் இருக்கு விநாயகர் இருக்குடா. இன்னொரு கோயிலுக்கு இன்னொரு தெருவுக்கு போற முனையில் இருக்கு. 1 2 3 ஓடா சக்கடி பக்கட்ட கால் வந்துட்டு வா. அதான் இன்னொரு தெருவில் இருக்குன்னு சொல்றேன். அதை தாண்டி தானடா என் குதிரையே போகுது. ஏற்கனவே இதை விற்கிறதுக்கு முயற்சி பண்ணி வரும்பொழுது ஒருத்தன் இடையில புகுந்து பிரச்சனையை உருவாக்கிட்டான். என்னடா அத மாதிரி அடுத்த இடைஞ்சல் வராம இதை டென்ஷன் இல்லாம வித்து தரணும். அது மேல கொஞ்சம் கடன்களுக்கு அதை தீக்கணும். இவ்வளவுதான விஷயம். வித்து வந்துட்டா போதும்ல. கால் வந்துட்டு வா. வித்து கொடுத்துடலாமா? கொடுத்துடலாம்ல. மாற்றம் இல்லையே. அப்படியா? இன்னொரு கேள்வி வச்சிருக்கிய. என்னடா அது? என்ன வேணும்? யாரு முடக்கி வச்சான்னு சொல்லணுமோ அதை திறந்து விடணுமாடா? ஆளை சொல்ல மாட்டேன். அதெல்லாம் அதை சரி பண்ணி தந்தா போதும்ல. என்னை பார்த்துட்டு போ. தொழில் முடக்கத்தை தீர்க்கிறேன், கடத்தையும் அடைக்கிறேன். நல்லா இரு மகனே. இந்தா செல்வாக்காரு ஓடு. கோர்ட்ல கேஸ் யாருக்கு பாருக்கு? சென்னையில் நீதிமன்றம். என்னையா கேஸ்? கால் வந்துட்டு வா. இருங்க அவரும் வந்திருக்காருல. என்னன்னு கேட்க வேண்டாம். நீ கட்டின வீட்டுக்கு கேஸு, நீ வீடு கட்டுறதுக்கு போட்ட பிளாட்டில் கேஸு, விற்க விடாமல் தடுத்து நீ வாங்கினது கேஸு. முதல்ல இடைஞ்சல் உனக்கு தான் அதிகம். உண்மையா இல்லையா? ஏன்னா அவர் வாழ முடியாமல் தடுக்கார. கால் வந்துட்டு அடுத்து ஒன்று கூப்பிட்றேன். ஆமாம், அந்த பத்திரம் எழுதும் பொழுது எல்லா பத்திரத்தையும் பார்த்துட்டீங்களா? எல்லாம் கரெக்டாக பார்த்துக்கலான்னு ஒருத்தன் பேசினானே, அவன் அக்ரிமெண்ட் 2 மறைச்சி வச்சுருந்தானே, நீ அதெல்லாம் பார்க்கலையா? விறுவிறுன்னு பேசி முடிச்சு அமைக்கிட்டு போயிட்டான். நல்ல மனுஷன்டா நீ. கால் வந்துட்டு வா. இப்போ அந்த வழக்கை வெற்றியாக்கி உனக்கு அந்த வீட்டை உரிமைப்படுத்தணும். இப்போ அதில் சில லட்சங்கள் முடங்கி கிடக்கு, வீணான செலவாயிருக்கு. வீட்டுக்குள்ள போனோன்னு ஒருத்தருக்கு காலில் வலியும் வீக்கமும் வந்துருச்சு. அது யாரு? அந்த பெண்ணடியாள். கால் வந்துட்டு வா. அந்த அம்மா எங்க இருக்கா? இவனை கும்பிட சொல்லலாமா? துர்காதேவி எங்கடா இருக்கா? அவளுக்கு ஒரு தீபத்தை போட்டுக்கா. உன் இடத்துல வில்லங்கெல்லாம் அடிச்சு கோர்ட்டு கேஸ் அடிச்சு தரேன்.
அடுத்து என்ன வேணும்? வீட்டில் ஒரு பொம்பளைக்கு முட்டுக்கு கீழே வீக்கமும் வலியும் வரும்னு உத்தரவில் இருக்கு. துர்க்கைக்கு விளக்க போடு, வெட்டியாக்கி தரேன். இந்தா நல்லா இருப்பானே கருப்பசாமி. அப்படியா, சரி, பிளாட் கேஸ் காலில் விட்டு வரலாம். ஐயனார் வரார், ஏன் வருகிறார் கேட்டு பார்ப்போம். அருமையான பாட்டு, அருமையான பாட்டு, அருமையான பாட்டு, அருமையான பாட்டு. செல்ல ஆஃப் பண்ணுங்க முதல்ல. நீ தானல வரலாம். என்னப்பா நீ வந்த உடனே ஐயனார் வரார? ஒவ்வொரு நாளும் எங்க இருக்காரு அவரு? அப்படியா, அந்த வழிபாடு ஒழுங்கா நடக்கு. ஆனா குதிரையில் வந்து நிற்காரு. என் பிள்ளை இவன். அதில் நான் முதல்ல ஒரு பக்கம் இருப்பேன், வலது புறத்தில். சரிண்ணா, இந்த பிளாட்டு கேஸ் வீணாக போட்டது தான். உன்னை போடும்படி தூண்டி விட்டவன் இன்னொருத்தன். உண்மையா? அதை ஜெயிச்சு வெற்றியாக்கி தந்தா போதும்ல. அடுத்து வரும்பொழுது அந்த பிளாட் வந்து கொஞ்சம் மண்ணு மட்டும் கொண்டு வா, நான் ஜெயிச்சு தரேன். நான் முடிச்சு தரேன் அந்த கேஸ். அப்புறம் என்னை பார்த்துட்டு போ, நான் ஜெயிச்சு தரேன்ப்பா. எதுக்கும் பயப்படாத, தைரியமா அசத்திடுவோம். சாயங்காலம் இல்லை, நாளைக்கு பார்த்து போகணும். சாயங்காலம் பார்க்கறதுக்கு வேண்டாம், எனக்கு முடியாது. கருப்பசாமி, என் பொம்பளை பிள்ளை வாழ்க்கையை சரியாக்கி கொடுன்னு சென்னையிலிருந்து கேட்டு வந்தது யாருப்பா? கட்டி கொடுத்த பிள்ளையா உங்களுக்கு? ஆட்ரா சக்க மருமக எங்க இருக்காங்க? பொண்ணோட தான் இருக்காரு. என்ன சரியாக்கி தரணும்? அப்போ உனக்கு என்னப்பா பிரச்சனை? அது குழந்தை இல்லை. கருப்பசாமி, அந்த ரெக்கார்டு யாருக்கு பேசுது? அப்படியா? சரி. அப்படியா, மெடிக்கலுக்கே ஃபிட்டுன்னு வந்துச்சா? மெடிக்கல்ல போய் பார்த்தாங்களா? பார்த்தாங்களா? கால் ஒன்று என்னையா ஆளு நீ எல்லாம்? நான் அங்க இருந்துக்கிட்டு சொல்லு, நீ அங்க இருந்துக்கிட்டு நொல்ல. அங்க சரி சரி சரி. என்னடா? ஆமா, வரலாம். புள்ள பேர் என்ன பேரு? மருமகன் பேர் என்ன பேரு? யாவும் இருக்கா? யாவும் இருக்கான்னு ஏன் கேட்க? நீ மறதியா இருக்கியா? அதான் கேட்டேன். அந்த பொண்ணுடைய உடல்நிலையை போய் பார்த்தேன். கர்ப்பப்பை சம்பந்தமாக கொஞ்சம் ஆராய்ச்சி பண்ண வேண்டியது இருக்கு. அதை ஜெயிச்சு குழந்தை பாக்கியத்தை கொடுத்துடலாம், பொம்பளை பிள்ளை பிறக்கும்னு உத்தரவில் இருக்கு. அதில் ஒன்றும் கவலை இல்லை. இப்போதைக்கு அந்த குடும்பம் கொஞ்சம் கடன்பட்டு மனவேதனைப்பட்டுக்கிட்டு இருக்கு. புரியுதா? அதை செம்மையாக்கி வளமாக்கி தந்தா போதும்ல. வேற என்னப்பா வேணும்? கால் வந்துட்டு வரலாம். யாருக்கெல்லாம்? உங்க ரெண்டு இருக்குமா? பிறக்கிற பிள்ளைக்கு சுகர் இருக்கு. சுகரை ஒரு நோயினே சொல்லக்கூடாது இப்போ. ஏன்னா சுகர் பிரஷர் இருந்தா தான் மனிதன். அப்படி ஆயிட்டோம் நம்ம எல்லாரும். உண்மையா இல்லையா? இதனால உடல்நிலை பாதிக்கப்பட்டிருக்கு. அதை பாதிப்பு இல்லாம காப்பாற்றி தரேன். ஆமா, குழந்தை பாக்கியத்தை உருவாக்கி தரேன். சரியா? நீங்க பௌர்ணமிக்கு முதல் நாள் என்னை வந்து பாருங்கள். ஆமா, வெற்றியாகி தரேன். தைரியமா இருங்க. அவங்கள்ட்ட கட்டிக்காங்க, போங்க உட்காருங்க. அதே சென்னை மாநகர். ஆமா, யாருக்கு ஒரு சைடு கால் பாதிக்கப்பட்டது? யாரு? ஒன் சைடு கால் வலி வேதனை நரம்பியல் சம்பந்தமா பாதிக்கப்பட்டது யார்? வீட்டுல யார் இருக்கா? அப்படி கூட பிறந்தா காலா எங்க இருக்காங்க? கால் வந்துட்டாங்க. அப்படியா? இருக்காங்களா? என்னப்பா விஷயம் அது? கேட்டு வாப்பா, என்ன வேணும் உனக்கு? இப்போ
கேளு. கேட்குற வரத்தை கொடுன்னு உத்தரவாயிருக்கு, கேட்டுக்கப்பா. தனியை கேட்டுக்கிடுதியா? மனைவி எங்க இருக்கு? தனியை கேட்டுக்கிடுதியாப்பா? என்னை தனியை பார்த்து கேட்டுக்கிடுறியான்னு கேட்டேன். கேட்டுக்கலாமா? இந்தா, என்னை தனியை பார்த்து தெளிவடைந்து கொள். இந்தா, வெற்றி உண்டு. நல்லா. கருப்பசாமி, ஆமா. அப்படியா? சரி, என்ன விஷயம்? ஓஹோ, தான் பெத்த பிள்ளைக்கு வேலை விஷயமா முயற்சி பண்ணி வேதனைப்பட்டது யாரு? என்ன பிள்ளை அது? என்ன வேலை? என்ன முயற்சி பண்ணீங்க? பணம் கட்டினீங்களா? முயற்சி பண்ணிட்டீங்க, ஆனால் காரியம் நடக்கலை. காலில் வந்துட்டுவாங்க. நீ வெளிநாடு சொந்தமான உத்தரவு இருக்கு. தண்ணி தாங்கப்பா குடிக்க. விபதி கொடுக்க முடியாதுல்ல இப்போ. ஆமாம், அது தப்பு இல்லை. ஏன் கருப்பசாமி இவங்க வந்து என்ன தண்ணி குடிக்க சொன்னீங்க? கேட்கறது அர்த்தம் இருக்குமோ ஒருவேளை? என்ன காரணம்? எங்க இருக்கா? இன்னொரு தான் காலைல வந்துட்டுவாங்க. வரக்கூடிய தை மாதம் 22ஆம் தேதிக்கு மேல உன் பொண்ணுக்கு வேலை கிடைக்கும். ஃபாரின் சம்பந்தமான தொடர்புள்ள பணியாக இருக்கும். புரியுதா? அதுக்கு இடையில் இருக்கக்கூடிய கிரகஸ்தாந்த நிலைகளை தெளிவு செய்து வழிவகுத்து தாரேன். வேற என்ன வேணும்? உங்க பையனுக்கு அவர்கிட்ட வேற என்ன பழக்கங்கள் இருக்கு? உங்க பையனுக்கு எந்த ஜாதகர் உங்களுக்கு குறிச்சு தந்தாரு? நீங்களா முடிவெடுத்தீங்க. கிரகப்படி சனி பகவானுடைய பார்வையில் அதை நிறுத்திட்டீங்க. அதான் உண்மை. இப்ப அந்த திருமணத்தை மீண்டும் தொடங்கி தரணும், வெற்றியாக்கி தரேன். அந்த பொண்ணு வேண்டாம். அந்த பொண்ணு வேணுமா? ஆசைப்பட்டு அதுக்கு பின்னால கொஞ்சம் அவதிகள் இருக்கு, பட்டுக்கலாமா? கதை வைக்கணும்னு நினச்சிக்கிட்டு இருக்கீங்களா? நிறுத்துனது தான். வேற பண்ண பாருங்க. கால் ஒன்றுவாங்க. கர்மசாமிக்கு வாப்பா, என்னை இருந்து பார்த்து போங்க. எல்லா விவரமும் தெளிவாக்கி தாரேன். புண்ணியமா இருங்க. வெற்றியாகிக்கலாம். சென்னை மாநகர் வெளிநாடு சம்பந்தமாக முயற்சி செய்து வேதனைப்பட்டவன். கால் ஒன்று வாப்பா. உட்காரலாம். உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். இப்போதைக்கு அந்த உத்தியோகத்தை பெறக்கூடிய நேரங்கள் இல்லப்பா. அதனால இன்னும் 3 மாத கால அவகாசம் இருக்கு.
இப்போதைக்கு எந்த முயற்சியும் செய்யாதே, பணத்தை வீணாக்காத. கொடுத்த பணத்துக்கு பங்கம் இல்லாமல் வாங்கி தந்துருந்தேன், இந்தா வெற்றி ஆகி தரேன். நடக்காத உடனே திரும்பி வந்துடுவாங்க, கவலைப்படாத. காலை விட்டு வா. 3 மாத காலம் அவகாசம் இருக்கவங்க புரியாமல் இன்னும் எப்போ கேட்குற நீ வரலாம். பங்குனி மாதம் வரை பொறுமையாக இருக்க வேண்டும். அதுக்கு முன்னால போனா 15 நாளையில உடனே அடுத்த பிளைட் வீட்டில் இருப்பார் ஐயா, இந்தா காப்பாற்றார ஓடு. கர்மசாமி, ஆமா அப்படியா, சரி. திறனியல் சென்னை முடிந்தது, சென்னை இன்னும் அடுத்துதான். போகாதே போகாதே என் கனவா, பொல்லாத சொப்பனோ நானும் கண்டேன் மச்சான், பொல்லாத சொப்பனோ நானும் கண்டேன். அவசரப்படேன், கால் வந்துட்டு வரலாம். பொறுமை. டீ இல்லாமல் ஒரு கடையும் குடிக்கலாம், சீனி இல்லாத டீ வச்சிரு, அங்கே கொண்டு போய் குடிச்சுக்கிடுவோம். கால் வந்துட்டு வரலாம். டைன் 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 டைன். மணி எத்தனை? என்ன ரொம்ப நேரம் ஆக்காதீங்கண்ணே, வாங்கண்ணே உட்காருங்கண்ணே. என்னண்ணே உங்களை பார்த்த உடனே டைன் டைன்னு மணி அடிக்கி. நான் கேட்குற கடைக்கு பார்த்து சொல்லுங்க. நீங்கள் வந்த உடனே டைன் டைன்னு மணி அடிக்குது சாமி, என்ன விஷயம்? நீங்கள் என்ன வேலை பார்க்குறீங்க? ஒழுங்கா தரல. எங்கே டிரைவராக இருக்கீங்க? பள்ளிக்கூடத்தில் எத்தனை மணிக்கு மணி அடிப்பாங்கண்ணே? அதான் இவன் பணி செய்த இடத்துல டாங் 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 மணி சத்தம் காட்டுச்சு, அதான் கேட்டேன். கால் வந்துட்டு வா. உன்னுடைய பணம் சில லட்சங்கள் ஒருத்தங்கிட்ட மாட்டிக்கிடுது, அதை வாங்கி தரேன். என்ன பேச விட நீ பேசாத, அப்போதான் நீ காரியம் ஜெயிக்க முடியும். மனத்தை மட்டும் அடக்கிக்கா. நீ இழந்திருக்கவங்கிட்ட இருந்து பணத்தை நான் வாங்கி தந்துருந்தேன். 1 வரக்கூடிய சம்பள பாக்கியும் நடத்தி தந்துருந்தேன். அதனால இப்ப வீட்டுக்குள்ள நிம்மதியா இருக்க முடியாத குழப்பம் இருக்கு, அதையும் தெளிவு பண்ணி தந்துருந்தேன். ஜனவரி 22ஆம் தேதி கொண்டு இந்த பணம் புறம் வந்துடும். கால் வந்துட்டு என்னப்பா சும்மா இருக்கீங்களா? வரலாம். அவரை பிடத்தை பிடிச்சி வெளியே தள்ளி கொண்டு வர பணம் கிடைக்கும், நல்லா இருப்பா. ராம்நாடு நீதாங்க வைப்பா. நிறைய கதை ஓடாது, விட்டுருங்கோ, நினைச்சு போங்கோ. உடல்நிலை சரியில்லாத பெண்ணடியாள், கால் வந்துட்டு வரலாம். நாதம் என்னும் கோவிலிலே நாத விளக்கேற்றி வைத்தேன். என்ன போடலாம்? ரெக்கார்ட் பண்ண போறியா? வீடியோ எடுக்கக்கூடாது, சட்டப்படி குற்றம். கோயில் சட்டப்படி, உலக சட்டப்படி ஒன்றும் பிரச்சனை இல்லை, கவலைப்படாத. யார் வேணாலும் எதை வேணாலும் எடுத்துக்கலாம். இன்னொருத்தர் காலண்டா, நீ பொல்லாத பேலால எப்படி எங்கே வந்து சேர்ந்த? டேய் சும்மா கேளா. வரலாம் வா. உன்னுடைய உடல்நிலையை ஆராய்ந்து பார்த்தேன். செய்வன வைவன கோளாறால எதுவுமே நடக்கல. கிரக கோளாறால உடல்நிலை பாதிக்கப்பட்டிருக்கு. இதுல எதுவும் வெளி உறுப்புகளில் மருத்துவத்தால் குணமாக்க முடியும். உடல்ல இருக்கக்கூடிய உள் உறுப்புகள் சரியில்லாம இருக்கு, அதனால உயிருக்கு ஆபத்து வந்துருமோன்னு பயம் உனக்கு இருக்கு. இதை சரியாக்கி உங்களை வெற்றியாக்கி தந்தா போதுங்களா? கால் வந்துட்டு வா. வரலாம். இந்தா இன்னையிலிருந்து ஆரோக்கியம் கொடுக்க, மன தைரியம் கொடுக்க. நல்லா இரு மகளே, இந்தாடா வேலைக்கு போ, வெற்றி அடைவாய். அதே ராம்நாடு எல்லை இடம் சம்பந்தமாக மனக்குழப்பம் உடையவர் யார்? என்னப்பா இடம்? வழி விடுறா. கால் விட்டுறலாம்.
என்னண்ணே? நீ வச்சிருக்கிற பத்திரத்தெல்லாம் கிழிச்சு போடுறதுக்கு நான் தயாரா இருக்கேன். அதனால உன் பத்திரம் ஒன்றும் செல்லுபடி ஆகாது. நீ யாரை வேணாலும் போய் பாரு, உன்னை ஜெயிக்க எனக்கு முடியும்னு சொல்லி ஒருத்தன் சொல்லிக்கிட்டு இருக்கான். உண்மையா இல்லையா? ரொம்ப மீறினவனா எடுப்பேன் அருவாளை, போட்டு தள்ளிட்டு போய்கிட்டே இருப்பேன். கால் வந்துட்டு வா. அதனால அந்த வில்லங்கத்தை மாத்தி தெளிவு பண்ணி தந்தா போதும்ல. வேற என்ன வேணும்? அது முழுமையாகிறதுக்கு இன்னும் ஒரு வருஷம் ஆகும். அதனால பல சோதனைகள் துன்பங்கள் எல்லாம் அனுபவிக்க வேண்டிய விதி இருக்கு. சற்று பொறுமையாக அதில் தலையிடாத. இந்தா முதல்ல வீட்டு இடத்த மீட்டி தரேன். நல்லா இருக்கும் சித்தப்பா. அடடடா 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 அடடடா. இன்னொருத்தர கால் வந்துவாங்க. ஏற்குமாரா இருக்கீங்களே. கருவாட்டு குழம்பு சாப்பிடுவீங்களா? வீட்டில் ரொம்ப சாப்பிட்றது யாரு? நீ தான். அதை கொஞ்ச நாள் நிப்பாட்ட முடியுமா? கால் வந்துட்டு வா. இன்னைக்கு இதெல்லாம சாமி சொல்லும். சில ஆட்களுடைய கிரகங்களுக்கு சில உணவுப் பொருள் ஒத்து வராது. உன் மனைவியினுடைய உடல் மேகத்தை பார்த்தேன். மதுமேகம் என்னும் ஒரு நோய் அவன் உடம்புல இருக்கு. அங்கங்க வலிக்கும், லேசி லேசா தடுத்துக்கிட்டு வர்றது மாதிரி இருக்கு. இருக்கா இல்லையா? உண்மையா இல்லையா? கருவாட்டான வந்த வேண கால் வந்துட்டு வா. அதுதான் சொன்னேன். சும்மாவா சொன்னேன்? என்னடா ஒண்ணு சொல்ல மாட்டுக்க. அவளை குணமாக்கி ஜென்மமா நடக்க வச்சா போதும்ல. சந்தோஷமாக்கிறேன். உன் வேலை விஷயமா என்னடா செய்யணும்? அதை வாங்கித்தாரேன். தெளிவாக இரு. நாளைக்கு இருந்து என்னை பார்த்துட்டு போ. இருந்து பார்த்து கண்ணை முடிக்காப்பா. சொல்லுப்பா. கண்ணை முடிக்கா வர வைக்கிறேன். கருப்புசாமி அந்த குபேர ஆகாயம் ஒரு மாதத்தில் உனக்கு அந்த பணமெல்லாம் வந்து சேரும். சந்தோஷமாயிருவேன். இன்னொரு இடம் ஒன்று கிடக்கல, அதில் வீடு கட்ட வேண்டாமா? அல்லது வித்துறவா? என்ன செய்யணும்? எதிர்காலத்தில் வீடு கட்டுகிறேன். நல்லா கால் வந்துட்டு வாடா.